இப்ப நீங்க 30 வருஷமா திமுகல இருக்கீங்க. 100 வருட பாரம்பரியமா உங்க குடும்பமே நீதி கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. இந்த அலைதானே இந்த காலகட்டம் வரையும் ஓடிட்டே இருக்கு. இல்ல அந்த மாற்றம் வந்து இப்ப நீங்க ஒரு டைம் ஞாபகம் இருக்கு, சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னாங்க. அப்போ வந்து பேட்டி நடந்துட்டு இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அந்த வருஷம் 2001 நினைக்கிறேன். மலைச்சாமி பேட்டி கொடுத்தாரு, திமுகவின் கோட்டை சென்னையா, அதில் விழும் ஓட்டை அப்படின்னாரு. அதே மாதிரி அத்தனை தொகுதியுமே ஏடிஎம்கே ஜெயிச்சது. இப்போ வந்து அந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் இல்லை உங்களுக்கு. அந்த கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதா அம்மாவோ இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தலைவர்னு அவங்களோட பிராண்டை வச்சு தான் இருக்கிறாங்க ஒழிய இவங்க தனிப்பட்ட முறையில் தலைவர்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்டாலின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உழைச்சிருக்காரு, கட்சியில் படிப்படியாக வந்திருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கல. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த மரியாதை கொடுத்தாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதை செய்யல. கட்சிக்காரங்களை வந்து அவர் வந்து ஒழுங்குபடுத்த கூட இல்லை. அதாவது அந்த மாவட்ட செயலாளருக்கு உண்டான மரியாதையோ, அந்த ஒன்றிய செயலாளருக்கு உண்டான மரியாதையோ அதை கூட அவர் கொடுக்கல. அதுதான் வந்து இந்த கட்சி வீக்கானதுக்கு காரணம். இப்போ நீங்கள் வந்து கலைஞர் இருக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளரை மீறி ஒரு ஆள் போய் தலைமை பார்த்தாருன்னா, கலைஞர் போய் மாவட்ட செயலாளர் கூட்டு வந்துருவார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு கிளை செயலாளர் வந்து தளபதி பார்க்குறாரு, துணை முதல்வரை பார்க்குறாரு, மாப்பிள்ளை பார்க்குறாருங்கும் போது அவன் டைரக்டாக என்ன பண்ணுறான், எங்களுக்கு மேலே தெரியும்னு சொல்லி இங்கே மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கட்சியோட கட்டுப்பாட்டை உடஞ்சு போச்சு. இப்போ அந்த கட்டுப்பாடு, அந்த கடமை கண்ணையும் கட்டுப்பாடு அதில் இல்லை. அந்த கட்சியில் அண்ணா ஆரம்பித்தது கலைஞருக்கு வரைக்கும் கொஞ்சம் இருந்தது, இப்போ அது இல்லை. கலைஞர் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்காரு, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், சவுக்கு எடுத்து சொல்லிட்டுவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சவுக்கு எடுக்கவே இல்லை. அதனால தான் அந்த சவுக்கு இவர் எடுத்தார். திமுகவில இருந்து உங்களை மாதிரியான பலரும் வெளியில வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்கீங்க. திமுகவில இருந்து எதுவும் மெசேஜ் வந்ததா? நான் வந்ததுக்கு அடுத்த நாள் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் ஃபோன் எடுக்கலைங்க. அடுத்த நாள் வந்து என்னோட கிளை செயலாளருக்கும் எங்கள் ஊரில் 2-3 பேர் முக்கியமானவர்களாம் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவருங்க சொல்லிட்டாங்க, அவர் முடிவு எடுத்து தான் மாற்ற முடியாதுன்னு. வந்து தான் நான் தலைவரை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் வந்து சேர்ந்தா எனக்கு சந்தோஷம், உங்கள் ஹிஸ்ட்ரி முழுசாக நான் படித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டார். எனக்கு 1-to-1 டைம் கேட்டேன், ஒரு 2 நிமிஷம் கொடுத்தாரு, பேசினேன். ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி வந்து இது வரைக்கும் ஒரு எளிமையான, இப்போ அவர் வந்து ஒரு கையெழுத்து போட்டாருன்னா 500 ரூபாய் கிடைக்கும் ஒரு படத்தில் நடித்தா. அதுபோக அவர்னால கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வாழ்வாங்க. கையில் சாதாரண ஒரு காப்பு போட்டிருக்காரு, வேற எந்த நகை எதுவுமே இல்லை ஒரு உடம்புல. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அவங்க எடப்பாடி ஸ்டாலினும் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஸ்டாலின் 2.5 கோடி ரூபாய் வாட்ச் கட்டியிருக்காரு. அவர் ஓடுற அந்த பெர்பரி சட்டெல்லாம் 80,000 90,000 1 லட்சம் வரும். அவர் வச்சிருக்க பேனாவே 5 லட்சம் ரூபாய் வரும். அவர் எப்படி சாதாரணமாக, அவர் யூஸ் பண்ற கார் இப்படி, அவரோட வாழ்க்கையே லக்ஸரியான வாழ்க்கை. ஒரு முதல்வர் இப்படி இருக்கலாம், தப்பு சொல்லல நான். அது அடுத்தவங்களை அவர் சொல்லக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவரு சொல்லக்கூடாது. அவர் எளிமையா இல்லை. அவர் சும்மா அந்த தஞ்சாவூர் போனா பச்சை துண்டு எடுத்து கட்டிட்டு கீழே மேட்டை போட்டு வயலுக்குள்ள நடந்து போறாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அது நீங்க இயற்கையா நேரம் இருக்கிற மாதிரி இருந்தா இருந்துட்டு போகலாம். இப்ப நீங்க அது வந்து நீங்க எடப்பாடியை நீங்க சொல்றது கூட அக்செப்ட் பண்ணலாம், அவர் எதுவும் போடல, எளிமையா இருக்காருன்ட்டு. அவர் எளிமையா இருக்காரு, ஆனா கரப்ஷன் வந்து அவர் அதிகமா பண்ணியிருக்காரு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கடந்த 4 ஆண்டுகள்ல அவர் ஆட்சி செஞ்ச 4 ஆண்டுகள்ல கரப்ஷன்ங்கிறது என்ன சொல்றது, கரை புரண்டு ஓடிச்சு. இவங்க வந்தா மாத்துவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நாங்க திருடுவோமா இல்ல நீங்க திருடுவீங்களா, அந்த திருட்டுல எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கலாங்கிறத இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டிய ஒழிய நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுல எந்த ஒரு அரசியல்வாதி அவங்க 2 பேத்துக்குமே அந்த சிந்தனை இல்லாம போச்சு. இப்போ உங்களை மாதிரியான வேட்பாளர்களுக்கு ஒரு அட்வைஸ்ங்கிறத உங்க தலைவர் கொடுத்திருப்பாரு. முதல் தேர்தல் என்னதான் பல வருடம் அதிமுக திமுக இருந்தாலும் நீங்க உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நீங்க ஒரு குழந்தை தான். தாவேகா என்பது ஒரு குழந்தை கட்சி தான். உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்ல உங்க தலைவர் பண்ணாரு? அவரு நேரடியா உட்காந்து பேசும்போதே சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக. எனக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருங்கன்னாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் கேட்கணும் உண்மையாலுமே. ஏன்னா தொண்டர்கள் நம்பிதான் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்காரு. அந்த தொண்டர்கள் நேர்மை இல்லைன்னு வைங்களேன், அது வந்து எந்த அவருக்கும் எந்த நன்மையும் இருக்காது, நம்மளுக்கும் எந்த நன்மையும் இருக்காது. கொஞ்ச நாள் வேணா அப்படியே ஓட்டிக்கலாம். நம்ம டிரான்ஸ்பரண்டா இருந்து மக்களுக்கு அது தெரிஞ்சு மக்கள் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சான்னு வைங்களேன், நம்மளை இறக்கி விடவே மாட்டாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்கு வந்து அவர் ஒத்து போறாரு.
எனக்கு வந்து நேர்மையா நீங்க வந்து ஒத்துழைச்சா போதும், நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரேங்கிறாரு. அது மிகப்பெரிய விஷயம். அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு, நீங்க அது பண்ணாதீங்க, அது பண்ணா நம்ம சாதாரண எல்லா அரசியல்வாதியோட ஆயிடுவோம். நீங்க நேர்மையா ஓட்டு கேளுங்க, மக்களை தயாரா இருக்காங்க. உண்மையாலுமே நான் போறது கிராமப்புற சந்தை சைடு போறேன், அவ்வளோ ஒரு எழுச்சி இருக்கு. சாதாரண தக்காளி வியாபாரம் பண்றவங்க, கத்திரிக்காய் வியாபாரம் பண்றவங்க அவ்வளோ நாலேஜ் இல்லாத பர்சன் தான், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது. அவங்க சொல்றாங்க எங்க வீட்டில் 12 ஓட்டு தம்பி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நான் நின்று கேட்டேன், எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்றீங்களா எப்படிமான்னு கேட்டதுக்கு, தம்பி இத்தனை வருஷமா நான் தக்காளியை தான் வித்துட்டு இருக்கேன், ஒரு மாற்றம் மட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட மனசுல எந்த அளவுக்கு ஒரு மனப்புழக்கமோ ஒரு அழுத்தமோ இருந்தால் அந்த வார்த்தை வெளியே வரும். அதுவும் இல்லாமல் 12 ஓட்டு உங்களுக்குன்னு சொல்லும்போது அது சாதாரணமாக சொல்ல முடியாது, அது அவ்வளோ ஈஸியாக நம்மளும் கடந்து போயிட முடியாது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்காங்கன்னு சொல்லி தான் இவர் இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததே வந்து அவர் உத்தரவாதமாக கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. எல்லாமே நல்ல தேர்தல் வாக்குறுதி தான், அதை மக்கள் நம்புறாங்க, பண்ணி கொடுப்பாருங்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஒரு நாள் விட்டு போட்டு அரை நாள் லீவு போட்டு வர்றாலே வந்து என்ன சொல்றாருன்னா நான் தியாகம் பண்ணிட்டேங்கிறாரு. தன்னோட கேரியரையே விட்டு போட்டு வர்றாரு ஒரு மனுஷன். அப்படிங்கும்போது அவரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட, இளைஞர்கள் இருக்கு, வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட இருக்குங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம்னா எங்க அம்மா போடலைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம், விசிலுக்கு அந்த எங்க அம்மா ஓட்டு போடாம வந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு குழந்தைக்கு சொல்லுது. அதனால எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுங்கிறது சாதாரணமா கிடைக்கும். தாவேக்கால பெரிய லெவல்ல வேட்பாளர்லாம் கிடையாது, கடைசி நேரத்துல விலை போயிருவாங்கிற பேச்சுலாம் அடிபடுது. உண்மையா அது மாதிரி இருக்கா? ஆரம்பிச்சப்போ கூட அந்த மாதிரி தான் இருந்தது. காங்கிரஸ் கிட்ட வேலை போயிடுவாங்கன்னு பேசுனாங்க. காங்கிரஸ் எதிர்த்து அவங்களும் சண்டை போட்டு தான் நின்னாங்க. அப்பவும் புதுமுக வேட்பாளர் தான். ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சா நீங்க எல்லா கட்சியில் இருக்கிற பழைய ஆளுகளை கூப்பிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது. புதுசா ஆளுகளை சேர்ந்து தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும். அந்த வகையில புதுசா வரவங்களை சேர்த்தி தான் அவர் வந்து ஒரு கட்சி வருது. அப்படிங்கும்போது வேட்பாளரும் புதுசாக தான் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் பழைய ஆளுங்க இருக்கலாம். அது ஒன்றும் நல்லதுதான். புது வேட்பாளருக்கு ஒன்றும் என் பாரு, நான் புதுசு தான், எலெக்ஷனுக்கு நான் புதுசு தான், பட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. எலெக்ஷனுக்கு புதுசு, என்னை வர வைக்கிறாங்க மக்கள். அது வந்து யாருனால? தளபதினால தான். தளபதியோட முகத்தை காமிச்சிட்டு தான் நான் உள்ளேயே போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த வரவேற்பு அவருக்கு தான் சொந்தம், எனக்கு இல்லை. எனக்கு அடுத்தது தான். ஏன்னா நான் வந்து ஒரு போஸ்ட்மேன் தான். இங்கே இருக்கிற மக்களோட குறையை கொண்டு போய் தளபதிகிட்ட சொல்லி தளபதியோட அரசாங்கத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு மக்களுக்கு தரப்போகிறேன். ஒரு போஸ்ட்மேனா அதில் டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த தொகுதியில் உள்ள 3 பிரதான பிரச்சனை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரதான பிரச்சனை வந்து இந்த குளம்ங்க. ஃபர்ஸ்ட் 25 வருஷமா தூர் வரல. அது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணு சேர்ந்து தண்ணியோட அளவு கம்மியாயிருச்சு. சாக்கடை நீர் உள்ள கலக்குது, அது வந்து சரி பண்ணணும். சாக்கடை நீரை பியூரிஃபை பண்ணி அந்த குளத்து தண்ணியை பியூரிஃபை பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். இங்க இருக்கிற ஒரு மிக சுற்றுவட்டார அத்தனைக்குமே விவசாயத்துக்கு இருந்தாலும் இந்த குளம் தான். வெளிநாட்டு பறவைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது, இப்ப இல்லை. அது எல்லாமே அந்த தண்ணியோட மாறுபாட்டுனால குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகல, விவசாயத்துக்கு யூஸ் ஆகல. அதை சரி பண்ணணும். ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணுங்கிறது 25 வருஷம் மக்கள் போராட்டமா கோரிக்கையா இருக்குது. அந்த கோரிக்கையாவே மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அதை என்னால் நிறைவேற்றி தர முடியும். அது போக இந்த சோமனூர் சைடு வந்து ஜவுளி பூங்கா ஒன்று அமைக்கணுங்கிறது வேண்டுதல். நிறைய தடவை அவங்க போராட்டம் நடத்தி சாத்தி இருக்கிறாங்க, லாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இந்த அரசியல்வாதி எதுவும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கல. அது ஒரு ஜவுளி பூங்கா ஒன்று ஆரம்பிக்கணும். இந்த 3 பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்.